ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நந்தினி லைஃப்பில் இது வரைக்கும் வெறுப்பு அது மட்டுமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு வெறுப்போட கொஞ்சம் அன்பு கிடைக்கிது. ஆனால் அதுவுமே போயிட்டு நம்ம நந்தினிக்கு ஆபத்தாக தான் முடியுது. ஆமாங்க, என்னடா இது எப்படி சொல்கிறாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார்கிட்ட இருந்து கொஞ்சம் கிடைக்குது. ஆனால் வந்து அது கிடைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனையாக போகுது. அப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார்கிட்டேருந்து அன்பு நம்ம நந்தினிக்கு முழுசாக சேர போகும்போது நம்ம நந்தினி முழுசாகவே இருக்க மாட்டாங்க போல். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த ஆரம்பமே நல்லா இருந்தால் தானே ஒரு நல்லா போகும். ஆரம்பமே சரியில்லையே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்துட்டு இது நாள் வரைக்கும் சுந்தரவலியை பழிவாங்கன்னு பண்ணிகிட்டு இருந்த அன்பு வந்துட்டு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நந்தினி மேலே சுந்தரவலி பழிவாங்கிறத தாண்டி வந்துட்டு ஒரு அன்பு வருது நந்தினி மேலே. அதனால் நம்ம சூர்யா சார் எந்த லெவலுக்கு இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியை வண்டியில் ஏற்றிட்டு போய் காய்கறி கடையில் காய்கறி வாங்கி தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த அன்பு வந்துட்டு போயிடுது. அப்போவே பார்த்துக்க வேண்டியதான் நம்ம சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி மேலே அன்பு வந்துடுச்சுன்னு. அதை வந்துட்டு யாரோ வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஏன்னா சுந்தரவலி பெரிய பிஸ்னஸ் மேன்றதுனால அங்கங்கே ஆளுங்க இருக்க தானே செய்வாங்க. உடனே ஃபோன் பண்ணி வந்துட்டு, சுந்தரவல்லி என்ன உன் பையன் காய்கறி தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்ல, இல்லை நீங்கள் வேறு யாரோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இருங்க, நாங்கள் உடனே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புனேன். அதில் நந்தினி சூர்யா சார் கையில் கூட கத்திரிக்காய் கூட. அதை பார்த்ததுமே நம்ம சுந்தரவல்லிக்கு காது மூக்கெல்லாம் புகை வந்துடுது, மூஞ்செல்லாம் சிவப்பு கலராக ஆகிடுது. என் பிள்ளைய போயிட்டு அவள் இந்த மாதிரி தூக்க வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லிக்கு கோபம் உச்சபட்சத்தை தொட்டுடுச்சு. இதுக்கு மேலே இவளை வந்துட்டு நான் இந்த வீட்டிலே வச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லபான்னு கத்தும் போது நம்ம மாதவியும் சுரேகாவும் அவளுங்களுக்கு வந்து நம்ம நந்தினி இந்த வீட்டிலே இருக்கணும், நம்ம நந்தினியை சுந்தரவல்லி எப்போதும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அதனால் சுந்தரவல்லி வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அம்மா நீ அவள் வந்ததுமே என்னான்னு கேளு, ஆனால் வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பாத, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ தான் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சூர்யாவை மேலே வெறுப்பு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை மைண்டை டைவெர்ட் பண்ணுறாளுங்க மாதவியும் சுரேகாவும். அவங்க அம்மா வந்து எப்படா இந்த நந்தினி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதேமாதிரி நம்ம நந்தினி வீட்டுக்கு வந்ததுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவில்லையா, என் வீட்டு பையன் வந்துட்டு இளவரசன், நீ என்னத்துக்கு அவனை வந்துட்டு கூடையெல்லாம் தூக்க விட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்க குடும்பத்தை பற்றிலாம் ஒரு மாதிரியே பேசுவோம். நம்ம நந்தினி கதறிட்டு இருக்காங்க. அப்போ தான் சூர்யா சார் மேலேருந்து கீழே வராரு. பார்த்ததுமே நம்ம என்னடா இது தாய்க்குளம் வந்துட்டு இந்த மாதிரி நந்தினியை திட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே நம்ம சூர்யா சார் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு அவ்வளோதான், என் பொண்டாட்டி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்ப கஷ்டமாயிடுது சுந்தரவல்லிக்கு. என்ன இவன் இந்த மாதிரி எப்போதும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு மட்டும் இல்லை மாதவி சுரேகாவுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.